நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்குங்க. நம்ம யாருக்காவது உதவி பண்ண போனோம்னு வச்சிங்களேன், நமக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களாம் இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நான் எங்கள் ஊரில் நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நான் சும்மா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடலை. உங்கள் தெரிஞ்சு நீங்களும் அதன்படி நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். எங்கள் ஊரில் அவங்க பேர் சொல்லக்கூடாது. எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு கால் உடஞ்சி போய் 1 வருஷம் ஆகுது. கால் உடஞ்சி, ஆனால் அவங்க ஒரு உதவி செய்ய போனதுனால தான் அவங்களுக்கு இந்த ஆபத்தே வந்தது. அவங்க இப்போ ரொம்ப நடக்க முடியாமல் ஒரு மாதிரி கட்டை மாதிரி வச்சுக்கின்னு இரும்பால் கட்டை மாதிரி வச்சுன்னு தான் நடக்கிறாங்க. கால் சுத்தமாக உடச்சிக்கிச்சு. அது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷமாகவே அவங்க அப்படி தான் நடக்கிறாங்க. ஆள் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. சாப்பாடு அப்புறம் நல்லா நடமாடிட்டு இருந்தவங்க இப்போ சாப்பிட அந்த மன வேதனையில் சாப்பிட முடியாமல் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாட்டு வண்டிலாம் ஓட்டுவாங்க. கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மாட்டு வண்டியை ஓட்டி தான் பொழப்பை நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாட்டு வண்டி ஓட்டின்னு போகும்போது ஒரு சாலம் தண்ணி போகிற வழியில் ஒரு பூனைக்குட்டி அங்கே உழுந்து கத்திட்டு இருந்துருக்குது. இந்த சத்தம் கேட்டு ஏதோ பூனைக்குட்டி கத்துற மாதிரியே சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அங்கே பூனைக்குட்டி இருந்துச்சு. சரி, நம்ம எப்படியாவது அவ்வளோ கீழே இடத்துல கிடக்குது, பூனைக்குட்டியால் மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த பூனைக்குட்டியை தூக்கி மேலே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கியிருக்காங்க. அந்த கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருந்திருக்கு. அந்த பள்ளத்தில் அவங்க இறங்கும் பொழுது தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே கால் நல்லா உடச்சிக்கிச்சு. இப்போ 1 வருஷம் ஆகுது. அவங்க நடக்க முடியல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பிழைப்பாங்க. அது என்ன சொல்லுன்னா, ரொம்ப அன்கண்டிஷனில் போயிட்டாங்க. நடக்கவும் முடியல. மன வேதனை, ஆள் உருகிட்டாங்க. அப்படியே பார்க்கவே பாவமாக இருக்குது. இதுக்கு தாங்க யாருக்காவது உதவி பண்ண போகிறீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா, இதால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா யோசித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி பண்ண போகணும். சரிங்களா?